Assalamualaikum friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸோ அதுக்கு நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் அளவுக்கு மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகும் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா தான் பட்டாணி நல்லா வேகும். பட்டாணி ஊறுறதுக்குமே டைம் அதிகமாக ஆகும். ஸோ அதனால் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க ஒரு கேரட் பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கேரட்டையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் ரொம்ப நேரம்லாம் வேகக்கூடாது. ஜஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீஸையும் சேர்த்துக்கிறேன். ஸோ மாங்காய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காயுமே ரொம்ப நேரம்லாம் வேகக்கூடாது. ஸோ அது நல்லா க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் விடாதீங்க. ஸோ அவ்வளோதான். கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா எண்ணெயில் பொரிக்காத ஐட்டமாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.